அனைவருக்கும் மகேஷின் அன்பு வணக்கம். 3 முக்கிய படங்களின் அப்டேட் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கிற கருப்பு படமும், அதுக்கப்புறம் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் வெளிவர இருக்கிற லீடர், அதுக்கப்புறம் எஸ் நடிப்பில் வெளிவர இருக்கிற பார்த்தீங்கன்னா டாக்ஸிக். இந்த 3 படங்களின் அப்டேட்டை இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக இருந்து தள்ளி போகிறது. லீடர் மட்டும் குறிப்பிட்ட தேதியில் வர இருக்கிறது. இப்போ கருப்பு திரைப்படத்தின் பார்த்தீங்கன்னா நடக்கும் சம்பவங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ அப்டேட் நியூஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு போன தீபாவளிக்கு, அதாவது 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியாமல் இருக்கிற காரணத்தினால ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னார். பொங்கலும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா அதுவும் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மே மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆர்ஜே பாலாஜிக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை போயிருக்கு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால படம் லேட் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. இது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதாவது தயாரிப்பு சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருச்சு. ஆனால் ஆர்ஜே பாலாஜி தரப்புல இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதிலெல்லாம் கூறியிருக்கிறார். ஆனால் கூடிய வரையில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேக்சிமம் முடிவடைந்த சமயத்தில் சூர்யா தரப்பிலும் தயாரிப்பு தரப்பிலும் படத்தை பார்த்துருக்காங்க. இதில் சூர்யாவுக்கு படம் பிடிக்கவே இல்லையா. என்னடா ஆர்ஜே பாலாஜி இப்படி பண்ணி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி கூட பேசாமல் போயிட்டாராம். போனதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி தரப்புல ரொம்ப அப்செட் ஆயிருந்தாங்களாம். ஏன்னா டைரக்டர் டீம்லையும் சரி, தயாரிப்பு தரப்புலையும் சரி, இவங்களாம் அப்செட்டாக இருந்த சமயத்தில் வெளிவந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு படம் பிடிக்கல, அதனால அவர் ப்ரொமோஷனுக்கு வருவாரா வரமாட்டாரா கூட தெரியாது. அவர் பயங்கர அப்செட்டில் இருந்தாராம். ஏன்னா இந்த படம் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். ஏன்னா ஆல்ரெடி அவர் ஜெய்பீம் தவிர மற்ற எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா சரியாக போகவே இல்லை. சூர்யா ரசிகர்களும் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த சமயத்தில் கருப்பாவது கை கொடுக்கும் நினைச்சிட்டு இருந்த சமயத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கே பிடிக்கல அப்படின்னா ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் மே மாதம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது முக்கிய காரணம் என்னன்னா, சூர்யா படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இதை பற்றி, அதாவது கருப்பு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ரிலீஸ் ஆகாட்டும் சரி, நான் எந்த ப்ரொமோஷனும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்ட்டு. இப்போ லீடர் படம் குறித்து தகவல்களை பார்ப்போம். லீடர் ட்ரெய்லர் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு இது நல்லா இருந்த ட்ரெய்லர் தான். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி தெரியுதுங்க. இதில் லெஜண்ட் சரவணன் அவர்கள் ரொம்ப திருப்தியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இயக்குனர் செந்தில் குமார் அவர்கள் ரொம்ப நம்பி இருந்திருக்கிறாரு. படமும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 21 ட்ரேட் சென்டரில் பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஜிப்ரான் அவர்கள் லைவ் மியூசிக் போட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் லெஜண்ட் சரவணன் ஒரு தகவல் கூறியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனாக நம்ம பண்ண வேண்டாம், கண்டிப்பாக லீடர் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது முக்கிய காரணம், இயக்குனர் செந்தில்குமார் அவர்களை ரொம்ப நம்பி இருக்கிறாராம். படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டீம், அதாவது இயக்குனர் சைடில் இருந்த டீமும் சரவணன் அவர்கள் சைடில் இருந்த டீமும் உறுதியாக சொல்கிறாங்க. படமும் நல்லா வந்திருப்பதாக தான் கூறுகிறார்கள். ஆனால் கருடன் படம் நல்லா வந்திருக்குங்க. ஆனால் அது கன்னட படத்தோட ரீமேக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் செந்தில்குமார் அவர்கள் பண்ண அனைத்து படங்களுமே சுமாராக தான் போயிருந்தது. ஆனால் லீடர் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கிற மாதிரி தெரிகிறதே தவிர, ஆனால் பிரம்மாண்டமாக வெற்றி பெறுமா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஆனால் இதில் லெஜண்ட் சரவணன் அவர்கள் வயசு 50 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்பயும் அவர் ஸ்டெயின் பண்ணி படத்தில் இயக்குனர் சொல்வதெல்லாம் கேட்டு நடிச்சிருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியாகும் பொழுது, அவர் இப்போ இருக்கிற அந்த பிஸ்னஸ்ஸு அவர் எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு தெரியும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் படத்தில் ஒன்றி நடிச்சிருக்கிறார் அப்படின்றத ஒட்டுமொத்த டீமுமே பாராட்டியிருக்காங்க. அவரோட பாராட்டும் அவரோட நம்பிக்கையும் படம் நல்லா வந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து பார்ப்போம். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மூவியும் பார்த்தீங்கன்னா லெஜண்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. சில விஷயங்களை அவர் சரி செஞ்சிருந்தாங்கன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். அதை சரி செஞ்சு இந்த படத்தில், அதாவது லீடர் படத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆக இருக்கிறது. கண்டிப்பாக மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றத அவங்களும் நம்புகிறாங்க. நாமளும் படம் ரிலீஸ் ஆனதை எதிர்பார்த்து
லெஜண்ட் சரவணனுக்கு சப்போர்ட் செய்வோம். நான் உடனே ஜால்ரா அடிக்க நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது இயக்குனர்கள்லாம் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 100 படம் பண்ண போகிறாங்களாம் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அதனால லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக எஸ் நடிப்பில் வெளிவர இருக்கிற டாக்ஸிக் மூவியின் அப்டேட் என்னன்றதை பார்த்துருவோம். டாக்ஸிக் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போனது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. இப்போ டாக்ஸிக் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பேன் இண்டியா மூவி ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஆனால் தற்போது 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் அது ஜூன் 4ஆம் தேதி தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சா துரந்தார் 2 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரிலீஸ் ஆகும்போது ரெண்டும் பிரம்மாண்டமான படம். இப்போ வந்து துரந்தார் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ரிலீஸ் ஆனாலுமே இங்கேயும் அதற்கான அதாவது பட்ஜெட் தகுந்தாப்புல இந்த படம் வந்து அதாவது 2 படம் ரிலீஸ் ஆனால் தேட்டர் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா 2 படத்துக்குமே பிரச்சனை அப்படின்றதுனால எஸ் படம் அதாவது டாக்ஸிக் வந்து தள்ளி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ டாக்ஸிக் டீம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ தள்ளி போனதுக்கு துரந்தார் 2 வர்றதுனால தானா இல்லை வேற எதுவும் காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து போர் இருக்கு இல்லையா, இஸ்ரேல்லாம் போர் நடப்பதனால அங்க படம் ரிலீஸ் ஆகுதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது தற்போது ஒரு முடிவுக்கு வர காரணங்கள் அதாவது தெரிகிறது. அதாவது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான காரணங்கள் தெரிவதனால நாங்கள் ஜூன் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அங்கே தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. இதற்கு பின்னாடி ஒரு தகவல் போயிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாக்ஸிக்கில் வந்து விஎஃப்எக்ஸும் எடிட்டிங்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ் படம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டரை செம்ம காண்டில் திட்டிருக்காரு. ஷூட்டிங் போகும்போதே அவருக்கும் டைரக்டருக்கும் செம்ம பிரச்சனை போயிட்டு இருந்தது தெரிய வந்தது. ஆனால் இப்போது ஏன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்னடா விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, கிராஃபிக்ஸ் ஒர்க்கு ஒன்றுமே நல்லா இல்லை, எடிட்டிங்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, 3லேருந்து 4 மணி நேரம் வருது, எப்படி மக்களை உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகிட்டாராம். இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீமை இறக்கியிருக்காரு, எடிட்டிங்கும் வேற ஒருத்தரை பயன்படுத்தி ஏன்னா ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. ஆனால் தயாரிப்பு தரப்புல இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனால் இதுதான் காரணம். என்னது துரந்தார் 2 வருவதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தேட்டர்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஜூனில் கிடைக்கிறதுனால தான் இது தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இருந்தாலுமே ஏன்னா யஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. இது வேர்ல்டு அளவில் இந்த படம் பெருசாக பேசப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ட்ரெய்லர் வந்தப்பே பார்த்தோம், டீசரையும் பார்த்தோம், ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யஷும் எதிர்பார்க்குறாரு. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கும் விஷயங்கள் வந்து உண்மையா இல்லைன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல. ஆனால் எஸ் பார்த்தது படம் பார்த்ததெல்லாம் உண்மை. ஆனால் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் எடிட்டிங்கும் எந்த அளவுக்கு இருந்தது, இது ரீஒர்க் பண்ணுறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றதெல்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். எது எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி இந்த படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இது பெரும் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த டீம் நம்புகிறாங்க. அந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த ரீஒர்க்லாம் சரி செய்யப்பட்டு இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தால் ரசிகர்களுக்கு ஒரு தீனி தானே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடக்கும் விஷயங்களையும் படத்தின் விமர்சனங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து மகேஷ் சினிமாவுடன் இருந்தீர்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.